வீட்டுக்கு வந்த கோமதி ரொம்ப யோசனையோட இருக்காங்க. என்ன ஆத்தாச்சு, என்ன யோசனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோமதி பக்கத்தில் வந்து உட்காராங்க சுகன்யா, அப்புறம் தங்கமயில்னு எல்லாருமே. என்னத்தை என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இல்லை என்ன விஷயம்னு சொன்னால் நாங்கள் எதுவும் இங்கே கஷ்டப்படுத்துகிறோன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே சுகன்யா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்க எங்கள் தங்கமயிலும் என்னையும் அத்தை எதையும் மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவங்க என்னைக்கு நம்மக்கிட்ட உண்மையை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு பாண்டியன் வந்த பிறகு இங்கே கோமதி ஓடி வராங்க. இங்கே கோமதி ஓடி வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு சொல்லி எங்கள் பாண்டியன் கேட்குறாங்க. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, இல்லைங்க இன்னைக்கு நான் அம்மாவை பார்த்தேன்னு சொல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியனும். அதுக்கு உடனே கோமதியும், இல்லை நம்ம கேஸ் கொடுத்துருக்கோம்ல அதை வாபஸ் வாங்க சொல்லி என்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்ல, அன்னைக்கு கூட உங்கள் அம்மா என்கிட்ட அதை பற்றி தான் பேசினாங்க. ஆனால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ உன்னையே பார்த்து உன்கிட்ட அதே விஷயத்த பேசியிருக்காங்க. என்ன விஷயத்தில் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க குமாரும். அப்படி இருக்கப்போ இந்த விஷயத்துலேருந்து எப்படி நாம் வந்துட்டு போய் கேஸை வாபஸ் வாங்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்னு சொல்ல, நானும் அம்மா கிட்ட தெளிவாக சொல்லிவிட்டு வந்துட்டேங்க. இந்த விஷயத்தை பற்றி நீ என்கிட்ட பேசாத, அவன் பண்ணதை தப்பு, அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சி ஆகணும்னு நான் சொல்லிட்டே வந்துட்டேன்னு சொல்ல, அரசியுடைய முகம் மாறுது. இல்லை தாச்சி, என்ன இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்லன்னு சொல்ல, அதை அவன் யோசிச்சு பார்த்தானா இல்லை என் பொண்ணோட வாழ்க்கை தான் அவன் யோசிச்சு பார்த்தானா? எதையுமே யோசிக்காத அவனுக்காக நான் என்ன யோசிக்க போகிறேன்னு எங்கள் கோமதியும் திட்டிகிட்டு இருக்காங்க. கோமதியை திட்டிட்டு பாண்டியனையும் பார்க்க, பாண்டியன் எதுவுமே பேசாமல் உள்ளே கிளம்பி போக, சரி சரி போய் ஆளாளுக்கு என்ன வேலை இருக்கோ அதை பாருங்கன்னு சொல்லும்போது எங்கள் சுகன்யா வந்துட்டு யோசனையாகவே நிற்கிறாங்க. தங்கமயில உள்ளே போய் கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு யாரோ ஒரு வயசான அம்மா வராங்க. வந்ததுமே எங்கள் கோமதி, வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே கூட்டிகிட்டு வந்ததும் இங்கே பாண்டியன் பார்க்குறாங்க. யார் இவங்கன்னு சொல்லி கேட்க, என்னங்க நீங்கள் மறந்து போயிட்டீங்களா? நம்ம குடும்பத்துக்கு இவங்க எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. சின்ன வயசில் நம்ம வீட்டு பசங்க எல்லாரும் அதிகமாக கீழே விழுந்து அடிபடும் போது நம்ம இவங்கள தானே போய் பார்ப்போம். டாக்டர் கிட்ட பார்க்குறோமோ இல்லையோ இவங்க கிட்ட தானே பார்ப்போம்னு சொல்லும்போது மீனாவும் ராஜியும் பேசிக்கிறாங்க. பாத்தியா ராஜி, டாக்டர் கிட்ட கூட கூட்டிகிட்டு போனதில்லை, அந்த அளவுக்கு எங்கள் மாமா ரொம்ப ஒரு சிக்கனமாக இருந்திருக்காரு அப்படின்னு மீனாவும் சொல்ல, அப்போது எங்க பார்க்குறாங்க, இல்லை இவருக்கு கையிலையும் காலையும் அடிபட்டுடுச்சு, ரொம்ப வலிக்குதுன்னே சொல்கிறாரு. டாக்டர் கிட்ட பார்த்துமே அது இன்னும் சரியாகலன்னு சொல்ல, காலை தூக்கி மேலே வைப்பான்னு சொல்லும்போது பாண்டியன் காலை தூக்கி மேலே வைக்க, அந்த பாட்டியும் காலை பார்க்குறாங்க. கொஞ்சம் சுளுக்கு தான் இருக்க மாதிரி இருக்குது, இதுக்கு கட்டு போட்டாலாம் சரியாகாது, கொஞ்சம் எண்ணெய் தான் எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லும்போது கோமதி போய் எண்ணெய் எடுத்துகிட்டு ஓடி வராங்க. கொஞ்சம் வலிக்கிறாங்க. வலி அந்த சுளுக்கு இருக்க இடத்த வந்துட்டு எண்ணெய் தடவி நீவி விடுறாங்க. அப்புறம் பாண்டியனும் ரொம்ப சத்தம் போட இங்கே பக்கத்துலேயே உட்காந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சரியாயிடுன்னு சொல்லிட்டு இங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அடிபட்டுச்சு, எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்ல, அதை ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி எல்லாத்தையுமே சொல்ல, இனிமேலாவது பார்த்து கொஞ்சம் கவனமாக பத்திரமா இருப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏமா மயிலு போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லும்போது தான் மயிலு கிச்சனில் இருந்தவங்க இதோ வரத்த இப்போ தான் போட்டுட்ருக்கேன்னு சொல்லும்போது மயிலு காஃபி எடுத்துகிட்டு வராங்க. வர்றவங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்க அந்த பாட்டியை பார்த்ததும் அப்படியே பயந்து போய் தான் கையில் இருக்க காஃபி கப்பை அப்படியே கீழே போட்டு உடச்சிட்றாங்க. என்னடி என்ன நினப்பில் இருக்குன்னு சொல்ல, என்ன மயிலு என்ன நினப்பில் இருக்க நீ அப்படின்ற மாதிரி பார்க்க, இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு மருமக அப்படின்னு வந்திருக்க அந்த அம்மாவும் கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு இவங்களை ஏற்கனவே தெரியுமா அப்படின்ற மாதிரி சரவணனை கேட்க, இங்கே அந்த பாட்டி வந்துட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க தங்கமயிலே பார்த்துட்டு இருக்காங்க. தங்கமயிலும் வந்துட்டு ரொம்ப ஒரு முகமெல்லாம் வாடி போய் பயந்து ஸ்வாபத்தோடு நிற்கிறத பார்த்தோம். இங்கே மீனாவும் ராஜு, என்னக்கா என்னாச்சு, ஏன் இப்படி பயந்து போய் நிற்கிறீங்க அப்படின்னு பக்கத்தில் போய் இங்கே கேட்குறாங்க. எதுவுமே பேச முடியாத ஒரு பயம்தான், இனம் புரியாத பயம் அதிகமாகவே இருக்குது எங்கள் தங்கமயிலுடைய முகத்தில். இந்த பொண்ணை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்க, சரி போய் இன்னொரு கப் நானே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. வந்திருக்கவங்களும் இல்லைம்மா காஃபி எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, தங்கமயிலுக்கு ஒன்றுமே புரியலை, பயம் மட்டுமே தான் அதிகமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் எங்கள் கோமதியும், நான் போய் அந்த அம்மா வந்துட்டு மருந்து தரேன்னு சொன்னாங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த அம்மா கிட்ட மருந்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக கூடவே இங்கே ராஜியையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ராஜியும் கோமதி ரெண்டு பேருமே தான் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் வாங்க வாங்க கோமதி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. இல்லை வீட்டில் இப்படி நடந்துருச்சேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக போயிடுச்சு. இல்லை அவள் தான் எங்கள் வீட்டுக்கு மூத்த மருமக, இந்த மாதிரி ஒரு நாளும் அவள் நடந்துக்கிட்டது கிடையாது. இப்போ அவள் வந்து இப்படி இருக்கிறத பார்த்ததும் எங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல, அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணும், அந்த பொண்ணை பற்றி எல்லாமே தெரிஞ்சதும் உன் பையனுக்கு கட்டி கூட்டிகிட்டு வந்தியான்னு கேட்குறாங்க. என்னாச்சு என்ன விஷயன்ற மாதிரி இங்கே ராஜியும் கேட்குறாங்க அந்த பாட்டியை பார்த்து. அந்த பொண்ணை ஒரு நாள் அவங்க அம்மா தான் இங்கே என்னை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க. என்ன அப்போ அந்த ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு 15-16 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, அவங்க அம்மா அப்போ தான் இங்கே தங்கமயில என்னை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போவே அவங்க அம்மா கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன், இந்த பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கையெல்லாம் உதவாது அப்படின்னு சொல்லி தானே அனுப்பிவிட்டேன். அப்படி இருக்கப்போ இப்போ போய் கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல, இல்லை எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் அந்த பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா, இல்லை உங்கள் பையனுக்கு ஏதாவது குறை இருக்கான்னு சொல்ல, ஏன் இப்படியெல்லாம் கேட்குறீங்க, என் பையனுக்கு என்ன குறை,
நல்லா தானே இருக்கான் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்ல, இல்லை அந்த பொண்ணை ஒரு நாள் அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்தப்பவே தெளிவாக விஷயத்த சொல்லிட்டேன். அந்த பொண்ணுக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதியே இல்லை. அந்த பொண்ணால் ஒரு குழந்தைக்கு தாயும் ஆக முடியாது. ஏன்னா அந்த பொண்ணோட கர்ப்பப்பை அந்த அளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியாமல் தான் என்னை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போவே எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொன்னேன். தன்னை மீறி ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமோன்னு ஒரு யோசனையில் தான் இந்த மாதிரி கல்யாணத்தை முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நீங்கள் சொன்ன விஷயமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதை கேட்டு எங்கள் கோமதியும் சரி ராஜையும் சரி அப்படியே பேரதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இங்கே பாரு தாயே, அந்த பொண்ணால் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக முடியாது. இப்போவே உங்கள் குடும்பத்தில் அந்த பொண்ணை வந்துட்டு விலக்கி வைக்கிறதா நல்லதும் கூட. உன் பையனுக்குன்னு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைங்க. அந்த வாழ்க்கை தான் அந்த பிள்ளைக்கு நல்லபடியாக அமையும் முடியும். ஏன் உனக்கு ஆசை இல்லை உன் வீட்டுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வரணும்னு ஆசையே இல்லையான்னு சொல்லி கேட்க, இங்கே கோமதி வந்துட்டு கலங்கி போய் தான் நிற்கிறாங்க. சரி வாங்கத்தை கிளம்பலான்னு ராஜி கோமதியை கூட்டிகிட்டு கிளம்ப, அத்தை ஏதோ நடந்து போச்சு, அதுக்காக நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் போய் பேசி தான் ஆகணுமான்னு சொல்லி ராஜி கேட்க, பின்ன இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும்? அந்த குடும்பத்தில் இருக்கவங்க இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி நம்ம தலையில் அவளை கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. இதை போய் கேட்காம இருக்க முடியுமா? அதான் அவள் பார்த்த உடனே பயந்து போய் வாயடிச்சு போய் நின்றுருக்கா. இப்போ தானே விஷயமே தெரியுது. குழந்தை தன்னை மீறி உண்டாயிடுச்சோன்னு அவள் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டாளா, இல்லை வீட்டில் இருக்க எல்லாரும் ஏமாத்தணும்னு நினைச்சாளா? இப்போ இருக்க அவளுக்குன்னு சொல்லி கோமதி ராஜியோடைய பேச்சு கேட்காம நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன அந்த அடுத்த நிமிஷம் வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியே வராங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி எங்கள் கோமதி சத்தம் போட்டதும் எல்லாருமே வெளியே வர, என்னாச்சு இப்போ எதுக்குமா இவ்வளோ சத்தம் போட்டுட்ருக்கேன்னு செந்திலும் கதிரும் கேட்க, உங்கள் அப்பா எங்கடான்னு கூப்பிடுறாங்க. அப்போ தான் பாண்டியனை வெளியே வராங்க, சரவணனும் வெளியே வராங்க, தங்கமயிலும் நிற்கிறாங்க. தங்கமயில் பக்கத்தில் போய் உண்மையை சொல்ல போறியா இல்லையாடி அப்படின்னு கேட்க, என்னாச்சத்தை என்ன விஷயம் அப்படின்னு இங்கே மீனாவும் கேட்குறாங்க. அக்கா அது வந்து அப்படின்னு ராஜி தயங்கப்படி நிற்க, நீயாவது சொல்லுமா ராஜி, வந்ததுலேருந்து சத்தம் மட்டும்தான் போடுறா, எந்த விஷயத்தையும் பற்றி சொல்ல மாட்டான்னு சொல்ல, இன்னைக்கு நானும் அத்தையும் அந்த பாட்டியை பார்க்குறதுக்காக போயிருந்தோம். யார் மருந்து வாங்க போனீங்களே அவங்களையான்னு சொல்லி கேட்குறாங்க மீனா. ஆமாக்கா, அங்கே போனதுக்கு பிறகு தான் விஷயம் என்னன்னே தெரிஞ்சதுன்னு சொல்ல, என்ன விஷயம்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. அப்புறம் தான் ராஜி எல்லாத்தையுமே சொல்ல, இதை கேட்டு இங்கே தங்கமேல் அழுகிறாங்க. அத்தை அது வந்து இல்லைத்த, அப்படிலாம் எதுவுமே இருக்காது. அப்போ ஏதோ தெரியாமல் இந்த மாதிரி என் உடம்புக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்க. இப்போ சரியாகாமலாம் இருந்திருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி அவங்க சொன்னது சரிதானே, கல்யாணம் இவ்வளோ நாளில் உன்னால் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக முடியலைன்னு சொல்லும்போது இந்த வீட்டில் ராஜியும் அப்படி தான் இருக்காங்க, மீனாவும் அப்படி தான் இருக்கா. அவங்கக்கிட்ட கேட்காம என்னையே எதுக்காகத்தை இப்படி காயப்படுத்துறீங்கன்னு சொல்ல, இங்கே பார் ராஜி மீனா அவங்கள விடு, உன்னை பற்றின விஷயம் உண்மையா இல்லையா நான் அதைத்தான் கேட்குறேன். நீங்கள் கோமதி சத்தம் போட, இதை கேட்டுட்டு இருக்க எங்கள் சரவணனுக்கு ரொம்ப கோபம் வருது. ஏற்கனவே கர்ப்பமாக இருக்குன்னு போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்தினா, இப்போ தானே தெரியுது இவளால் ஒரு குழந்தைக்கு அம்மாவே ஆக முடியாதுன்னு. இந்த விஷயத்த சொல்லி கூட என்னை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? இந்த விஷயத்தில் நீ ஏமாத்தாவது இறந்துருக்கலாம். ஆனால் இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தை ஏமாற்றி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் கர்ப்பம்னு ஒரு நாடகத்தை நடத்தி இதெல்லாம் ஏன் எதுக்கு? ஆனால் இந்த வீட்டில் பெரிய நல்ல விளையாட்டை வேஷம் மட்டும் போடுறேன், எங்கள் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் 1000 கேள்விகளை கேட்குறேன் அப்படின்னு சரவணன் பார்த்து திட்டவும் செய்கிறாங்க. தங்கமயில வந்துட்டு உடஞ்சி போய் தான் நிற்கிறாங்க. அது என் உடம்புல இருக்க பிரச்சனை, ஓ இதனால தான் உங்களுக்கு இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகாமலே இருந்துச்சான்னு சோனியா ஒரு போடு போட தங்கமயில் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரவணன் வந்துட்டு இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், இந்த வீட்டில் இருந்து நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்தினது காயப்படுத்தினது எல்லாமே போதும்னு சொல்லும்போதும், இந்த ஒரு விஷயத்துக்காக அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு எங்கள் பாண்டியன் சொல்ல, அப்போ என்ன பேசுகிறீங்கன்னு சொல்ல, எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க, போதும் இந்த விஷயத்தை பற்றி நீ எதுவும் பேச வேணாம். அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா இனி அது நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா இப்படி தான் நீயும் தூக்கி வீசுவியா கோமதி அப்படின்னு கோமதியை பார்த்து கேட்க, இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது, வேணாம் நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நாம தான் சரி பண்ணி ஆகணும். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் எவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அந்த பொண்ணை நம்ம குணப்படுத்தி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லும்போது, அப்பா அப்படின்னு எங்கள் சரவணன் பேச வர, இங்கே யாரும் இனிமேல் இது எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, நான் சொல்கிறதா முடிவுன்னு சொல்லும்போது இங்கே உடனே தங்கமேல் ஓடி போய் காலில் அழுகிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக, முதல்ல கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளப்பி விடுறாங்க. நீ ஒரு பொய்யை சொன்னது தப்பு தான், ஆனால் அதுக்காக பொய்க்கு மேலே போய் சொல்லிட்டே போகிறது அதை விட பெரிய தப்பு. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுனால, உன்னுடைய உடம்பு பற்றின விஷயங்களுக்கு தெரிஞ்சதுனால உன்னை குணப்படுத்துறதை பற்றி யோசித்தோம். ஆனால் அதுவே நீ சொல்கிற பொய்யால் உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும்னு கொஞ்சமாக அதை யோசிச்சு பார்த்தியான்னு பாண்டியன் கேட்க, தான் செஞ்ச தப்பை உணர்ந்து வருந்தி போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே தங்கமயில வந்துட்டு பெரிய ஹாஸ்பிட்டலில் காட்டணுன்ற ஒரு முடிவை வந்துட்டு பாண்டியன் எடுத்ததை நினச்சி மீனாவும் சரி ராஜியும் சரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கதிருக்குமே இது பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதனால் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கம் கூட நம்மளை கூட்டிகிட்டு போகாதவர் இன்றைக்கி இந்த வீட்டு ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனதும் ஹாஸ்பிட்டல் போய் எவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் அதை சரி பண்ணி ஆகணும்னு சொல்கிற அப்பாவை நினச்சி பெருமைப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க கதிர், செந்தில், சரவணன் 3 பேரும். அதே நேரத்தில் தங்கமேல் தான் செஞ்ச தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாலும் கோமுதி அதை எதையுமே காதில் வாங்காமல் உள்ளே போயிடுறாங்க. ராஜி மீனா 2 பேரும் தங்கமேலுக்கு
தங்கமயிலுக்கு ஆறுதல் சொன்னாலும் தங்கமயில் மனசு முழுக்க ரொம்ப கஷ்டமாகவும் வருத்தமாகவும் இருக்க தான் செய்து. இதை மாதிரியான சீக்வன்ஸோட தங்கமயில் வந்துட்டு தான் தப்ப உணர்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவையும் தருவீங்க.